ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதாவது பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த 7 நாட்கள் என்னவெல்லாம் நடக்க போகிறது, அவங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது, என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு மனதுக்குள்ள நிறைய குழப்பங்களானது மன அழுத்தங்களானது இருந்து கொண்டு இருந்திருக்குங்க. குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்திருக்கும். சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சில மனஸ்தாபங்களானது வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகளானது இருந்திருக்குங்க. ஸோ இது எல்லாமே மனதளவில் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பிள்ளைகளின் மூலமாக அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது வந்திருக்கும். பிள்ளைகள் தன்னுடைய சொல்படி கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான சில வருத்தங்களுமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்திருக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் முடக்க நிலையாகத்தான் உங்களுக்கு இருந்து கொண்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கடந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு நகர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதே போலது சுச்சுவேஷன் தான் கடந்த வாரம் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இனி வரப்போகின்ற வாரத்திலாவது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறதா, இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த சில சுபமான விஷயங்கள் செய்திகள் எல்லாமே உங்களுடைய காதுக்கு இந்த வாரத்துல கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/9/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த வாரமானது, அதாவது இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில தான் சூழலானது இருக்க போகிறது. அதாவது உங்களுக்குமே சில இடங்கள்ல வேலையில பார்த்தீங்கன்னா போராட்டமாகத்தான் இருக்கக்கூடும். சில இடங்கள்ல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுமே வரலாம் அப்படின்னு சொல்லலாங்க. எந்தவித வேலையுமே எளிமையாக முடிஞ்சிடாதீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக முடிச்சிருவேன், இந்த வேலை எனக்கு ரொம்பவே சிம்பிளான வேலை அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட வேலையானது பல சிரமங்களை தாண்டி அந்த வேலையை நீங்க முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். ஸோ நீங்க நினைச்சது ஒன்றாக இருக்கும், நடப்பது வேறு ஒன்றாக இருக்க கொடுங்க. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க சவால்களையும் போராட்டங்களையும் தாண்டி தான் அந்த விஷயங்களை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாம். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் பயந்து போயிடாதீங்க. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போதே, அதாவது ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அதில் தடங்கள் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு அதை அசால்ட்டாக அப்படியே விட்டுறாதீங்க. அதை மீண்டும் நீங்கள் அந்த விஷயத்தை என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் திருத்திக்கிட்டு அந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலானோர் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாவே அந்த விஷயத்தை அப்படியே நம்ம கண்டுக்காம விட்டுருவோங்க. ஆனால் அந்த தவறை தான் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் அந்த தப்பை திருத்தி கொண்டு மீண்டும் அந்த விஷயங்களில் முயற்சிகள் செய்கிறீங்களோ அவங்க சக்ஸஸ் அப்படின்னு ஆகலாங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் வரவானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது. எதிர்பார்த்த ஒரு சில காரியமானது தாமதமாக நடக்கலாம். ஸோ இந்த நேர காலத்தில் எந்தவித விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா அவசரம் காட்ட வேண்டாங்க. அதே போல்
பார்த்தீங்கன்னா ஓவராக எந்தவித விஷயத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். இது நடந்து முடிஞ்சிரும், இது முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவராக எந்த விஷயங்களிலுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அது நடக்காமல் போகலாம். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்கலாம். புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபட வேண்டியதாய காலகட்டமாக இருக்கின்றது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக எந்த விஷயங்களையும் தொடங்காதீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களில் வேண்டுமென்றால் நீங்கள் தாராளமாக பல முயற்சிகள், புதிய மாற்றங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். ஆனால் புதிதாக ஒரு விஷயங்களில் நீங்கள் இறங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தற்போது அமைப்பு சரியாக இருக்கா, கிரகங்கள் சாதகமாக இருக்கா, குருவுடைய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு புதுசாக தொழில் செய்யக்கூடியவங்க செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புதுசாக தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த தொழிலில் இறங்குவது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே ஓரளவுக்கு விலகி மன அமைதியானது அதிகரிக்க கொடுங்க. கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே சமாதானம் ஆகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இயல்பான விஷயந்தான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைஞ்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்லேயும் முழுமையாக மன அமைதியானது கிடைக்கக்கூடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக போகிறது. சில நேரங்களில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு அப்படியே நடந்து கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு ரொம்பவே மனதளவில் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. அதே போல் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய நடத்தைகளானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுமே உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையில் இருப்பாங்க. ஸோ நம்முடைய வளர்ச்சிக்கு அவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவங்க குழந்தைங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு மென்டாலிட்டி பவர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே குழந்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நடக்காது. அதே போல் ஒரு குழந்தையை போல் இன்னொரு குழந்தை இருக்கும் அப்படின்னு நினைப்பதுமே பார்த்தீங்கன்னா தவறு தான். ஸோ குழந்தைகிட்ட அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி நம்ம புரிய வைப்பது தான் சிறந்தது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்களை தாண்டி வெற்றியானது கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் நல்ல ஒரு உயர்வானது ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு சிறந்த முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. தொழிலில் நல்ல ஒரு வருமானமானது கிடைக்க போகிறது. ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடினமாக உழைங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல மாற்றமானது கிடைக்கும். அந்த மாற்றமானது நிதி மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே மறைய போகிறது. பிள்ளைகளின் மூலமாக சிறப்பும் பெருமையும் உண்டாக போகிறது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மன வருத்தத்தில் இருந்து கொண்டு இருந்தவங்களுக்கு அந்த வருத்தங்களானது நீங்கி ஓரளவுக்கு நிம்மதியான சூழலில் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாய் வரலாம். அதாவது நம்முடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தணும். அப்போது தான் நம்முடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். அப்போது தான் அவங்க பெருசாகி அவங்க என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதை நம்மளால் படிக்க வைக்க முடியும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இப்போது அதிகமாக பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக யோசிப்பீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக யோசிப்பீங்க, உங்களுடைய பார்ட்னருக்காக யோசிப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களால் இந்த வாரத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அதற்கான என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப உழைப்பை நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிறந்த முறையில் வருமானமானது பெருக போகிறது. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு இறங்க வேண்டியது மிக மிக அவசியங்க. புதுசாக எந்த விஷயங்களிலும் அதிகப்படியான தொகையை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது பெருசாக உங்களுக்கு நல்லதாகவும் இருக்காது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 9ல் இருப்பதால் மனம் கவர்ந்த பெண்ணுக்கு காதல் தூது விடுவீர்கள். மேலும் வியாபார விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டுங்க. தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்குது என்பதால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கோங்க. புதிய முதலீடுகளில் கவனமாக நீங்கள் இறங்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும்.
பண விஷயத்தில் மிக மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்குங்க. இதன் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.